நேயர்களுக்கு வணக்கம். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஒரு சிறப்பான பதிவு இது. வாழ்க்கையில் அத்தனை பேருக்கும் மிக மிக முக்கியமானது புத்தகம் தானே. புத்தகம் அது என்ன, வெறும் காகிதமா? இல்லை, கற்போரை உயர்த்தும் ஆயுதம். நீ தலை குனிந்து படி, புத்தகம் உன்னை உயர்த்தும் தலை நிமிரும்படி. இது அழகான வாக்கியங்கள். எழுதுக அப்படின்னு ஒரு அமைப்பு தமிழகத்தில் மிகச்சிறப்பாக 2021 100 மாணவர்கள் எழுதிய 100 புத்தகங்களை எழுதிய அமைப்பு. அந்த அமைப்பை இந்த இடத்திலே நாம் பாராட்ட முயல்கின்றோம். அந்த எழுதுக அமைப்பு இந்த ஆண்டு 2023 மிக சிறப்பாக 150 இளம் படைப்பாளர்களை வைத்து 150 புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளது. ஒரு சிறப்பான பதிவு இது. காரணம், அந்த புத்தக படைப்பாளர்கள் அவர்களில் மாணவிகள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்காக 17 மாணவிகள் வந்துள்ளார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புக் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் புக்ஸ். மிக பெருமையாக இருக்குது கேட்கிறதுக்கு. மணிமணியான புத்தகங்கள். அந்த மாணிக்கங்களை வரவேற்கின்றோம். முதலில் மாணவிகளை வருக வருக என்று வரவேற்கின்றோம். சரிங்க, இந்த புக்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு பின்புலம் இருக்கணும் இல்லையா? எழுதுக அமைப்பு ஒரு சிறப்பான பதிவு. இளம் பதிப்பாளர் இளம் பாரதி 100க்கும் அதிகமான புத்தகங்களை பதிப்பித்துள்ளார். அது மட்டுமல்ல, பல விருதுகள் அள்ளி குவித்துள்ளார். இந்தியா மட்டுமல்ல, ஈரான், துருக்கி, மிடில் ஈஸ்ட் பல நாடுகளில் அவருடைய புத்தகங்கள் பின்னுகின்றன. இந்த அத்தனை பேருக்கும் வழிகாட்டுவதற்கு பல ஆசிரியர்கள் நாம் கேள்விப்பட்டோம். இந்த அவர்களுடைய குறிப்பிலிருந்து தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் பல வழிகாட்டிகள், சற்றேக்குறைய 60க்கும் அதிகமான வழிகாட்டிகள். அந்த வழிகாட்டிகள் ஆசிரியர்கள் மற்றும் பல துறைகளை சார்ந்தவர்கள். அவர்களில் இருவர் இங்கு வந்துள்ளார்கள். அவர்கள் ஒருவர் லாவண்யா அவர்கள் திருச்சியிலிருந்து வந்திருக்கிறார். இவர் ஐயம்பாளையம் என்ற ஒரு முசிறி பக்கத்தில் அங்கேருந்து வந்திருக்காங்க. லாவண்யா டீச்சர் மிகச்சிறந்த விருதுகள், தியாகம் போற்றுவோம் என்ற அமைப்பினுடைய விருதை இவர் பெற்றுள்ளார். அது மட்டும் இல்லை, இவருடைய சிறப்பான பதிவுகள் என்னென்னா, இவர் வீட்டிலேயே ஒரு பெரிய லைப்ரரி வச்சுருக்காருங்க. மிகப்பெரிய லைப்ரரி. அங்கே போனால் நமக்கு கிடைக்காத புக்ஸே இல்லை. அப்படி ஒரு சிறப்பான நூலகத்தை அமைத்துள்ள லாவண்யா அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். லாவண்யாவை தொடர்ந்து காஞ்சிபுரம் ஏகனம்பேட்டையிலிருந்து வந்திருக்கிறார் தமிழ்ச்செல்வி ஆசிரியை. நல்லாசிரியர் விருது பெற்றவர். அது மட்டுமல்ல, யுக சிற்பி என்ற விருதை பெற்றுள்ளார். தியாகம் போற்றுவோம் என்ற அமைப்பினுடைய அருமையான விருதை பெற்றுள்ள ஆசிரியர் தமிழ்ச்செல்வி இந்த மாணவிகளை வழிகாட்டி, நீங்களாம் புஸ்தகம் எழுதுங்க, நான் இருக்கேன், அழகாக எழுதுங்க, அருமையாக எழுதுங்கன்னு தினம் தினம் மகிழ்ந்து பாராட்டுகின்றார் தமிழ்ச்செல்வி. அவரை வருக என்று வரவேற்கின்றோம். ஒரு அழகான ஒரு நூலகம் வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நூலகம் தேவை. அப்படிப்பட்ட ஒரு நூலகத்தை வடிவமைத்து ஒரு இலவச நூலகமாக வசந்தம் லைப்ரரி இந்த பிள்ளைகளுக்காக, குறிப்பாக மக்களுக்காக தொடர்ந்து தன்னால் இணைய வழியில் மூலமாக ஒரு சிறப்பான சேவையை செய்ய முடியும் என்று திருமதி சுதா அவர்கள் பல துறைகளில், அதாவது இந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ PIB அதில் ஒரு மிகச்சிறந்த அதிகாரியாக இருந்தார். அப்புறம் வங்கித்துறையில் இருந்தார். அப்புறம் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருந்தார். அதே போல் பல பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிந்த மிக அனுபவமிக்க சுதா அவர்கள். அவரை வரவேற்கின்றோம். அவரும் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். வாழ்க. இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் பாராட்டுவதற்காக, தன்னுடைய பதிவுகளை அழகாக சொல்லுவதற்காக வந்திருக்காங்க. யார்? அவங்க தான் டாக்டர் லதா ராஜேந்திரன். அவரை வருக என்று வரவேற்கின்றோம். மேடம் லதா ராஜேந்திரன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர். சற்றேறக்குறைய 36 ஆண்டுகள் அனுபவமிக்க ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர். அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால், நம்முடைய தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர், புரட்சித் தலைவர், பொன்மனச்செம்மல், மக்கள் திலகம் MGR அவருடைய மனைவி, முன்னாள் முதல்வர் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவருடைய தம்பி மகள்தான் டாக்டர் லதா ராஜேந்திரன். அவரை வருக என்று வரவேற்கின்றோம். அவரை பற்றி அவருடைய சாதனை விவரங்கள் நிறைய இருக்குங்க. நம்முடைய மாநில அரசுடைய நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. 15/8/2018 அன்று ஒரு சிறப்பான விருது, சமூக சேவை விருது, அதை தமிழக அரசிடமிருந்து பெற்றுள்ளார். கலைமாமணி விருது பெற்றுள்ளார் 2019ஆம் ஆண்டு. அவருடைய பணிகள் அளப்பரிய. டாக்டர் MGR ஹோம் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் எதற்காக? ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இம்பேர்டு ஸ்டூடெண்ட்ஸ். அதற்காக பல ஆண்டு காலமாக உழைக்கின்றார். மாற்றுத்திறனாளிகளுடைய மறுவாழ்வு என்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று உழைக்கின்ற டாக்டர் லதா ராஜேந்திரன் அவரை அன்போடு வருக வருக என்று நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஓகே, நம்ம சொன்னோம், இன்றைக்கி மட்டும் சொல்லலையே, மூதுரையில் ஔவையார் சொல்லியிருக்காங்க. என்ன?
நீரின் அளவுதான் நீராம்பல், தான் கற்ற நூலின் அளவுதானே நுண்ணறிவு. சரி, ஓகே, நிறைய நிறைய தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. படிக்க படிக்கத்தான புத்தகங்கள். ஓகே, எதுக்கு புத்தகம் எழுதணும், எதுக்கு இதை நான் பதிப்பிக்கணும், அதை பற்றி ஏன் பேசணும், இந்த சிந்தனை இருக்கும் இல்லையா. ஆனால் அந்த சிந்தனையை கடந்து எழுதுக என்ற அமைப்பு இவர்களை எழுத வைத்துள்ளது. நீங்கள் எழுதுக என்ற அமைப்பை அழகாக பார்க்கலாம். www.எழுதுக ஆங்கிலத்தில் .org, அதை நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம். அருமையான அமைப்பு. இவர்களை ஏன் பாராட்டுகிறார்கள், இவர்களை ஏன் எழுத வைக்கிறார்கள், அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஆனால் பேசும் பொருளாக இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பேசணும். என்ன, எங்கே புக் எழுதணும், இதை நம்ம இவள் பாரதிகிட்டே கேட்கலாமே. ஏன் மேடம் எழுதணும் புக்கு, ஏன் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும்? இந்த உலகத்தில் சத்தம் இல்லாமல் ஒரு கொண்டாட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அதுதான் புத்தக வாசிப்பு அப்படின்னு ஒரு பொன்மொழி இருக்குது. எழுத்து அப்படிங்கிறத வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எப்படி வந்து உடலுக்கு வந்து நமக்கு ஒரு பயிற்சி அவசியமோ, ஏன்னா வந்து உடலுக்கு வந்து பயிற்சியாக இருந்தால் தான் உடல் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உணவும் பயிற்சியும் வந்து உடலுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மனதுக்கு பயிற்சி அப்படிங்கிறது வாசிப்பு. அப்போ ஒருவர் வாசிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களே அறியாமல் எழுதவும் ஆரம்பிப்பாங்க. அப்போது அவங்க அனுபவத்தை எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த அனுபவத்தை எழுதும்போது அவங்க மனசு வந்து இயல்பாகவே கொண்டாட்டத்தை நோக்கி நகரும். நிறைய மனச்சிக்கல்களை அவங்க வந்து எழுத்தில் வெளிப்படுத்தும் போது அவங்க உள்ளே வந்து பூட்டி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி உள்ளே பூட்டி வைக்காமல் இருக்கும்போது அவங்க நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தும் போது அவங்க மனம் வந்து எந்த உளைச்சலுக்கோ எந்த அழுத்தத்துக்கோ உள்ளாகாது. எழுதுவது அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கும் போது அவங்க அந்த வாழ்க்கை சிக்கல்களை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதையும் அவங்களால கற்றுக்க முடியும். அதனால் தொடர்ந்து எழுதணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். சரிங்க, எழுதுறது அவ்வளோ பெரிய கொண்டாட்டம் அப்படின்ட்டாங்க. உடனே அப்படிப்படிய கொண்டாட்டமா? நம்ம வந்து இப்போ காவேரிப்பட்டினம், ராணிப்பேட்டை, அங்கேருந்து யூனிவர்சிட்டி ஓடோடி வந்திருக்காங்க. சார், என்னுடைய புக்கு தான் சார் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுது, எழுதுக ஃபோன் பண்ணாங்க சார், கொஞ்ச நாள்லேயே நான் புக் எழுதி கொடுத்துட்டேன் சார் அப்படின்ட்டு. யூனிவர்சிட்டி என்ன யூனிவர்சிட்டி, என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? மங்களம் பொங்கட்டும், செல்வங்கள் பெருகட்டும், துன்பங்கள் நீங்கட்டும், எண்ணியவை யாவை அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யுவஸ்ரீ. அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, காவேரிப்பக்கம், ராணிப்பேட்டை, 12ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். எனக்கு கவிதை வந்து சின்ன வயசுலேருந்தே படிக்க ரொம்ப பிடிக்கும். சரி, ஒரு நாள் வந்து நம்மளும் ஒரு கவிதை எழுதணும். தினத்தந்தி பேப்பரில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அங்கே கவிதை கொடுத்துருப்பாங்க. அது பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நான் நோட்டில் எழுதி வைப்பேன். அதுவே ஒரு பழக்கமாகி எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்துச்சு. அதனால தான் நான் கவிதை எழுத ஆரம்பித்தேன். அது எழுதுக இயக்கத்தின் மூலமாக ஒரு நாள் வந்து எனக்கு எழுதுகிற வாய்ப்பே கிடச்சிச்சு. அதை நான் பயன்படுத்திக்கிட்டோன்னு நினச்சி நான் யோசித்த கவிதை எல்லாத்தையுமே எழுதி அதை வந்து சரி பார்த்த ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர். ஆனால் பாருங்கள், இவங்க வந்து ஒரு பேப்பர், ஒரு நாளிதழ்லேருந்து பார்த்து நான் அந்த கவிதைகள், அப்படிப்பட்ட கவிதைகளை மட்டும் நான் நிரப்பி ஒரு புக்காக கொண்டு வந்துடலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. சரி, இந்த மாதிரி உங்களை வழி நடத்துகிற ஆசிரியர்கிட்ட கேட்கலாம். வணக்கம். இது சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு கூட்டுப்புழு, புழுலேருந்து கூட்டுப்புழுவாக இருந்து அப்புறம் பட்டாம்பூச்சியாக பறக்கிறது பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்கேயாவது ஒரு பட்டாம்பூச்சி திருப்பி கூட்டுக்குள்ளே அடைஞ்சது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து அப்படி தான் முதல்ல வந்து ஒரு பட்டாம்பூச்சியாக வெளியே வந்த பிறகு சமூகத்தை பார்க்கும் பொழுது ஏதோ சில வருத்தங்களால், நம்பிக்கையின்மையால் திரும்பி வந்து அந்த கூட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டேன். பட்டாம்பூச்சியாகி திரும்பி கூட்டுக்குள்ளே. அப்புறம் ஒரு சில காலம்லாம் கழித்து, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து நான் என்னென்னா மறுபடியுமே வந்து பறக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு பட்டாம்பூச்சி கூட்டுப்புழுவில் இருக்கும் பொழுது அதே கதகதப்போட தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்காமல் அந்த சூழ்நிலையிலேயே இருக்க முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு எனக்கு காரணமாக இருந்தது புத்தகங்கள் தான். அதனால் வந்து இந்த புத்தகங்கள் வந்து மாணவர்கள் வாசிக்க செய்கிறது மாதிரியே ஏன் நாம் மாணவர்களை படைக்கவும் செய்யக்கூடாது? ஏன்னா எனக்கு ஆதரவாக இருந்தது புத்தகங்கள் தான். அப்போ நிறைய பேர் புத்தகம் எழுதுனா அது மற்றவர்களுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கும் இல்லையா? அப்படிங்கிற நினைவு தான் வந்து நாம் வந்து மாணவர்களை வந்து புத்தகம் எழுத செய்யணும். ஏன்னா அது அவர்களுக்கு வந்து நம்பிக்கையை ஊட்டும். அது மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் அவங்களால வந்து மிகச்சிறப்பான
ஒரு வளமான எதிர்காலத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லை, இந்த இந்தியாவுக்கு, இந்த உலகத்துக்கே கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கையில் தான் வந்து இவர்களை வந்து எழுத வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு ஏற்பட்டது. சூப்பர் சூப்பர். அதாவது கவிச்சாரல்னு ஒரு புத்தகம் இந்த எழுதுக அமைப்பில் தான் வந்திருக்கு. அந்த புத்தகத்தில் சில பக்கங்களை புரட்டும்போது வளமான, நீங்கள் சொன்னீங்களா வாழ்க்கை வளமாக இருக்கணும்ன்ட்டு, இந்த வளமான வாழ்வுக்கு வழியொன்று காண உளமாற விரும்பாதோர் உண்டோ எவரேனும் நலமான முன்னேற்றம் நாம் காண இங்கு பலமான பாதையினை உருவாக்கல் நல்லது. பலமான பாதை அதை எழுதுக அமைச்சிருக்கு அப்படின்ட்டு தீபலட்சுமி வந்து சரி அந்த கவிச்சாரல் என்னம்மா சொல்லியிருக்கீங்க? உங்கள் புக்கு தாம்மா நான் படித்தேன், அதில் என்ன தான் நீங்கள் சொல்கிறீங்க? வணக்கம், என்னோட பெயர் தீபலக்ஷ்மி. நான் சென்னையில் வெங்கடேஸ்வர ஹோமியோபதி மருத்துவ கல்லூரியில் வந்து கடைசி ஆண்டு படிச்சிட்ருக்கேன். என்னோட மேடம் வந்து சொன்ன மாதிரி வாழ்க்கைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவாக இருந்ததுன்னு சொன்னாங்க புத்தகம். அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, வாழ்க்கையோட சூழலுக்கு என்னோடய கவிதைகள் தான் வந்து ஆதரவாக இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்து கவிதை எழுத ஆரம்பித்தேன்னா, நான் ஒரு 6வது படிக்க சொல்ல வந்து வெள்ளம் வந்தது. எல்லாருக்குமே தெரியும், சென்னையே ஃபுல்லாக மிதந்துட்டு இருந்தது. அப்போ தான் நான் என்னோடய ஃபஸ்ட்டு கவிதையை எழுத ஆரம்பித்தேன். எப்படின்னா, மேலே வந்து கொட்டுற மழையில் டேங்க் பக்கத்தில் உட்காந்து ஃபஸ்ட்டு கவிதை எழுத ஆரம்பித்தேன். அப்போது எழுத ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறத்துலேருந்து மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது இல்லாமல் என்னோடய கஷ்டம், என்னோடய சந்தோஷம் எல்லாத்தையுமே வந்து கவிதை மூலமாக எழுத ஆரம்பிச்சுட்டு, ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அதை எழுதிட்டு சேகரிக்க மாட்டேன், தூக்கி போட்டுருவேன். ஆனால் இதுக்கப்புறமா நம்ம எழுதுறதெல்லாம் சேகரிக்கணும், அதை வந்து ஒரு புத்தகமாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுதுக இயக்கம் மூலமாக தான் எனக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நான். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். அதாவது அந்த கவிச்சாரல் மாதிரி நீங்கள் அந்த மழைச்சாரலை பற்றி அழகாக சொல்லுகின்ற போது நான் புரட்சி தலைவருடைய ஒரு குறிப்புகள், அவரை பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. அந்த புத்தகங்களில் ஒரு குறிப்பில் பார்க்கின்ற போது அவருக்கு ரொம்ப ஃபாண்ட் ஆஃப் அப்படின்னு சொன்னது கல்வி இல்லையா? அதாவது இன்றைக்கி வந்து எல்லாரும் படிக்கணும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்க கல்வி கற்கணும். அதுக்காக நீங்கள் வந்து மதிய உணவு, அதாவது ஒரு குறிப்பே இருக்குது. முன்னே நம்ம அரசாங்கம் வந்து மதிய உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் நடத்துகிற பள்ளிகளில் மதிய உணவு கொடுத்துருந்தாங்க. இந்த காட்சி இதெல்லாம் மேனேஜ் பண்ணவங்க தான் நம்ம சிறப்பு விருந்தினர். அவங்ககிட்டையும் ஒரு கேள்வி மேடம். அதாவது புரட்சி தலைவர் வந்து ஒரு பெரிய கலைத்துறையில் உலகளவில் இருந்தார் இல்லையா? ஆனால் அவங்க ஃபேமிலியில் நெட்வொர்க்கில் வந்த நீங்கள் வந்து அந்த கலைத்துறை போகாமல், ஏன்னா நீங்கள் வந்து பரதநாட்டியம் நிறைய விஷயங்களில் கலை ஆர்வம் உள்ளவங்க, அங்கே போகாமல் ஏன் நீங்கள் வந்து ஒரு கல்வி சார்ந்து வந்துட்டீங்க? நான் வந்து படித்து முடித்த உடனே என்னோடய அப்பா வந்து எம்ஜிஆர் பள்ளி அப்படின்னு இருந்தது. அந்த பள்ளி வந்து பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களால் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே வந்து வடபழனியில் அந்த இருக்குது எம்ஜிஆர் திடல்னு ஒரு இடத்துல துணை நடிகர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பிள்ளைகள்லாம் அங்கே அந்த ஏரியாவில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து படிக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் காலையில் வேறு நேரத்தில் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க அவங்க அம்மாலாம். அதனால அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு நல்லபடியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து இலவசமாக ஒரு பள்ளி ஆரம்பித்து அந்த பள்ளியில் வந்து அவருடைய பகல் காட்சி இருக்கும் இல்லையா, சினிமா டே டைமில் அது மார்னிங் ஷோவோட கலெக்ஷன், அந்த பணத்தெல்லாம் வந்து இந்த அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணி அங்கே ஒரு பள்ளியை ஆரம்பிச்சிருந்தார். ஸோ அந்த பள்ளி அவர் முதலமைச்சர் ஆகும்போது அவர் மற்ற பொறுப்பெல்லாம் வச்சுக்க முடியாது, அதனால் என்னோடய அப்பாவை வந்து அதை பார்த்துக்க சொன்னார். ஸோ அவர் அதை பார்த்துட்டு இருந்தார். நான் படித்து முடித்த உடனே அப்புறமா நான் வந்து அங்கேயே நான் வந்து ஆசிரியராக சேர்ந்து அதுக்கப்புறமா தலைமை ஆசிரியராகவும் அங்கே ஆகலை, ஆனால் அது பக்கத்தில் அந்த பள்ளியை வந்து அப்பா பார்த்துட்டு இருந்தார். அங்கே வந்து ஜானகி ராமச்சந்திரன் கலாலயம்னு ஒரு பள்ளி ஆரம்பித்து அதில் வந்து டான்ஸு, பாட்டு, மற்ற கலைகள்லாம் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக அங்கே ஆரம்பிச்சிருந்தார். அது வந்து ஒரு பள்ளியாகவும் இப்போ இயங்கிட்டுருக்கு. அந்த பள்ளிக்கு நான் வந்து முதல்வராக அங்கே வந்து சேர்ந்தேன். அதனால்தான் நான் வந்து கல்வித்துறைக்கு எம்ஜிஆரால் பேச முடியாமல் ஆனதுனால அவர் வந்து ஒரு உயில் எழுதி வச்சுருந்தார். பேச்சு குறைவுடைய காது கேளாத குழந்தைகளுக்கு கல்வி,
மற்றும் பேச்சு பயிற்சி, அப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அவங்களோட காலில் நிற்கிறதுக்கான எல்லா பயிற்சியும் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து உருவாக்கணும் அப்படின்ட்டு ஒரு உயில் எழுதி வச்சுருந்தாரு. அந்த உயிலை வந்து நிறைவேற்றுபவராக என்னோட கணவர் திரு ராஜேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அதனால் அவருக்கு துணையாக நான் வந்து பணியாற்றி இந்த முதல்ல வந்து எம்ஜிஆர் தோட்டத்தில் ஒரு காது கேளாதோர் இல்லம் ஆரம்பித்தோம். அங்கே செவித்திறன் குறைவுடைய மாணவர்களுக்கான கல்வி மற்றும் எல்லாம் அவங்களுக்கு வந்து அங்கே அவங்க தங்கி இலவசமாக அவங்க வந்து படிக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சு இப்போ வந்து அது 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள ஒரு செவித்திறன் குறையுடையோருக்கான ஒரு இல்லம் பள்ளியாக இயங்கிட்டு இருக்கு. காது கேளாத மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர் பயிற்சியும் அங்கே கொடுக்குறோம். ஏன்னா வாய் பேச முடியாத காது கேளாத குழந்தைகளுக்காக பல ஆண்டுகளாக இதில் இன்னொரு முக்கியமான பதிவு நான் படித்ததை நான் இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லணும். என்னென்னா, ஓகே, எம்ஜிஆர் சார் வந்து ஒரு உயில் எழுதிட்டாரு, அதை வச்சு நம்ம ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் யூஎஸ் அமெரிக்கா நாட்டில் வாஷிங்டன் அங்கே கலாடெட் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம், அங்கே போயிட்டு இந்த துறையில் என்னென்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் த டிசேபிள்டு, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சிறப்பான கல்வி கொடுக்கறதுக்காக பிஹெச்டி பட்டம், முனைவர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த சிறப்பு பதிவாக பெற்ற அவர்கள் வந்து இதற்கு முன்ன ஒரு ப்ரிப்பரேட்டரி எஜுகேஷனுக்காக அந்த வாஷிங்டன் யூனிவர்சிட்டிக்கு சென்று படித்து வந்திருக்காங்கன்னா எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு அவங்க செய்கிறாங்கன்றது நம்ம அத்தனை பேர் மகிழ்ந்து பாராட்டி கரவொலி எடுக்கிறோம். சென்னை ஓகே, இங்கே வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, புக்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க, பிள்ளைகள் ஈஸியாக எழுதுவாங்க. ஆனால் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஏக்கனாம்பேட்டை அங்கே போகும்போது எங்கள் பிள்ளைகளாக நான் புக் எழுத வைப்பேன் அப்படின்ட்டு அங்கே டீச்சர் இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக போகிறாங்க. நிறைய டீச்சர்ஸ், அதாவது இந்த ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி குறிப்பிடணும்னா பூங்குழலி டீச்சர், கவிதா டீச்சர், அப்புறம் வந்து சங்கீதா, அப்புறம் சசிகலா டீச்சர், ஜெகதீஸ்வரி டீச்சர், ஒரு நம்மகிட்ட ஒரு அவங்க அத்தனை பேரையும் நம்ம பாராட்டணும் இல்லையா, கரவொலி எழுப்பி. நான் 1-2 பேர் நேம் சொல்லனா கூட எல்லாரையும் நம்ம பாராட்ட முடியும். ஆனால் எங்கிட்ட ஒரு வாசகம் வந்து அந்த இடத்துல கேட்டே இருந்தது. எங்கன்னா ஏக்கனாம்பேட்டையில் என்ன வாசகம் தெரியுமா? அந்த வாசகத்தை சொன்னதுக்கு இங்கே வந்திருக்காங்க தமிழ்ச்செல்வி டீச்சர். ஒரு பிள்ளைகிட்ட போகிறாங்க, போயிட்டு சொல்கிறாங்க, என்னப்பா நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க? கிடையாது, திண்ணை தானா உன் தேசம், தெரு தான் உன் உலகம், திண்ணையை எடுத்து தெருவாக்கு, தெருவை மேலும் விரிவாக்கு, திண்ணை தானா உன் தேசம், திண்ணை மட்டுமா இல்லை தெருவு தான் உன் உலகமா, திண்ணை தானா உன் தேசம், தெருவு தானா உன் உலகம், திண்ணையை எடுத்து தெருவாக்கு, தெருவை மேலும் விரிவாக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ உலக அளவில் புகழ் பெறணும், எழுது 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 எழுத வச்சுருக்காங்க மேடம். தமிழ்ச்சொல்லி டீச்சர், உங்கள் அனுபவங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தமிழ்ச்செல்வி. ஏகனாம்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியையாக பணிபுரிந்து வருகின்றேன். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லுவார், என்னென்னா ஒரு குழந்தைக்கு வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க கையில் வந்து புத்தகங்களை கொடுத்துருங்க, நல்ல புத்தகங்களை படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திடுங்க, அந்த புத்தகங்களே அவர்களை நல்வழிப்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லுவார். என்னோட சிறிய வயதிலிருந்து பார்த்திங்கன்னா எனக்கு இயல்பாகவே அந்த புத்தகத்தின் மீது ஒரு ஆர்வம் இருந்தது. இயற்கையாக வீட்டில் வரக்கூடிய, அப்போல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் வாங்குகிற வசதி கிடையாது. இயற்கையாக அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பொருட்கள் எல்லாமே வந்து பொட்டலங்கட்டி வரும் நியூஸ் பேப்பரில். அதையெல்லாமே வாங்கி ரொம்ப ஆர்வமாக படிப்பேன். இயற்கையாகவே இருந்த ஒரு விஷயம். அதன் பிறகு பேப்பர் வாங்கும்போதும் முதல் ஆளாக அந்த பேப்பரை வாங்கி ஃபுல்லாக படித்து முடிச்சுடுவேன். இயற்கையாகவே ஒரு வாசிப்பின் மீது ஈர்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராவல்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா எப்போவுமே என் கையில் ஒரு 2-3 புக்ஸ் இருக்கும் பேக்கில். அந்த புக்ஸை வச்சுட்டு படிச்சுட்டே போனால் நேரம் போகிறதே தெரியாது. அந்த ஒரு உற்ற நண்பனாக, உறுதுணையாக அந்த புத்தகங்கள் வந்து எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு. அந்த ஒரு விஷயந்தான் இந்த எழுதுக இயக்கம். இதுக்குள்ளே நாம் மென்டாராக வரும்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு வந்து நாம் வழி நடத்தணும். ஒரு புத்தகத்தை வந்து படிக்கும்போதே அது நல்வழிப்படுத்துதுன்னா அதை படிக்கக்கூடிய பிள்ளைகள், அதை படைக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய சிந்தனை திறன் எப்படி இருக்கும்,
அவர்கள் எத்தகைய ஒரு நல்ல குடிமக்களாக இருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இதில் நமக்கு வந்து நம்மளோட தொழில்நுட்பத்துக்கும் ஒரு நன்றி சொல்லணும். என்னென்னா இன்றைக்கி வந்து ஐயா சொன்ன மாதிரி சிறிய கிராமங்கள், குக்கிராமங்கள், யாருமே சென்றடைய முடியாத மலைப்பகுதிகள் அப்படி இருந்தால் கூட இன்றைக்கு தொழில்நுட்பம் நம்மை அங்கே அழைத்து சென்று விடுகிறது. அந்த ஒரு விஷயந்தான் இந்த எழுதுக இயக்கத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு சென்றது. அதன் மூலமாக நாங்கள் எல்லா பிள்ளைகள்கிட்டையும் இதை கொண்டு போனோம். அவர்களுக்கு எழுத பயிற்சி கொடுத்தோம், அவர்களுக்கான நம்பிக்கையும் கொடுத்தோம். ஒரு அருமையான இளம் படைப்பாளர்களை நாங்கள் இது மூலமாக உருவாக்குவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு. பாராட்டுகள் ரொம்ப அருமை. இப்படி இங்கே சொல்லின்ற போது இந்த இயக்கத்திலிருந்து அந்த இயக்கத்தை சேர்ந்த திரு சுகுமார் அவருடைய சேவைகள், திரு சுகுமார் அவருடைய சேவைகளை பார்க்கின்ற போது பாராட்டுறோம். அவர் குறிப்புகள்னால் என்ன கொடுத்தாரு தெரியுங்களா? ஒரு லைன் நான் படித்து காமிச்சேன். என்னென்னா, சார், திருவள்ளூர் மாவட்டத்தில் திருப்பாச்சூர்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இந்த மேடம் சொன்ன மாதிரி ஒரு சில பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க பேர்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க. அமுதா, காமேஸ்வரி, ஸ்ரீநிதி, இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் குறிப்பாக இப்போ ஸ்ரீநிதி கடைக்கு போயிட்டு ஒரு என்ன ஏதாவது சுண்டல் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு பொறி வாங்குறாங்கன்னா அந்த பேப்பரை தூக்கியே போட மாட்டாங்க. அதை மடித்து வீட்டில் பத்திரமா வச்சு, என்னென்னா அதில் ஏதோ குறிப்புகள் இருக்கான். அவங்க சொன்ன மாதிரி நாடுதழில் வந்த கவிதைகள் அதில் இருக்குது, பாரதியாருடைய பாட்டு அதில் இருக்குது. அந்த பேப்பரில் இருக்கிற செய்திகளை படித்து அதன் மூலமாக நான் மேலும் மேலும் என்னுடைய நுண்ணறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், ஔவையார் சொன்ன மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு மாணவியை இந்த இடத்துல வரவேற்க நாம் ரொம்ப மகிழ்ச்சியறோம். ஏன்னா நான் குறிப்பாக சொல்ல காரணம் என்னென்னா, எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் உலகத்தில் இல்லை. ஆனால் அவரவர்கள் பிறந்த சூழ்நிலையால் சில ஏற்றத்தாழ்வுகளை புகுத்துகிறார்கள். அது தேவையில்லாத ஒன்று. இருளர் என மக்கள் அந்த குடிசைகளிலிருந்து எழுத்தாளர்களை உருவாக்க முடியும்னு தன்னுடைய முதல் பயணமாக இந்த எழுதுக இயக்கத்தை சேர்ந்த திரு கிள்ளிவளவன் என்ற எல்லை பாதுகாப்பு படை வீரர், அவர் இந்த வந்து சென்னை விமான நிலையத்தில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் ஆஃபீஸராக இருக்கார். அவர் வந்து தன்னுடைய மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு பல குடிசைகளுக்கு சென்று பல பிள்ளைகளை எழுத்தாளர்களாக உருவாக்கியிருக்கார் இந்த இயக்கத்தின் மூலமாக. அப்படி உருவாக்கின எழுத்தாளரில் ஒரு 3-4 பேர் இங்கே வந்திருக்காங்க. அது நான் முதல்ல இப்போ நான் சொன்ன அந்த ஸ்ரீநிதி அவர்கிட்ட பேச விரும்புகிறேன். ஸ்ரீநிதி, எப்படிம்மா இந்த பேப்பர்லாம் சேகரித்து எப்படி எழுத ஆரம்பிச்சிங்க? உங்களுடைய இந்த திருப்பாச்சூர் வசந்தன்ற புக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எழுதினீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லேன். எங்களுக்கு வந்து புக்கு எழுத தெரியாது. எங்கள் மேக்ஸ் டீச்சர் தான் எங்களுக்கு புக்கு எழுத சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் மேக்ஸ் டீச்சர் பேர் வந்து ஜெகதீஸ்வரி டீச்சர். எங்கள் மிஸ்ஸு இல்லைன்னா நாங்கள் இப்போ வந்து இந்த புக்கையே எழுதியிருக்க மாட்டோம். எங்கள் மிஸ்ஸு இருந்ததுனால எங்களுக்கு சொன்னாங்க, வீடு வசதிகள் எழுதுங்க, தண்ணீர் வசதி எழுதுங்கள், உங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போகிறாங்க அந்த வசதியை பற்றி எழுத சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு நாளாக ஒரு பேஜாக எழுதுவோம். எழுதி மிஸ்ஸாண்ட எடுத்துன்னு போய் கொடுத்தோம். கரெக்ஷன் பார்த்தாங்க. மிஸ்ஸு கரெக்ஷன் பார்த்த உடனே நாங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சோம். அதே மாதிரி ஒரு நாளாக எழுத ஆரம்பித்தோம். எங்கள் மேக்ஸ் மிஸ் இல்லைன்னா நாங்கள் இதெல்லாம் எழுதியிருக்க மாட்டோம். நன்றி. கண்டிப்பாக அந்த கணித ஆசிரியை நம்ம பாராட்டுகின்றோம். உங்கள் திருப்பாச்சூர் வசந்தம், அதில் வந்து உங்கள் ஊரில் இருக்கிற பல விஷயங்களை பற்றி எழுதினீங்க இல்லையா? நீங்கள் யார் யார் வந்திருக்கீங்க? காமேஸ்வரி, அமுதா, நீங்கள் 2 பேரும் அதை பற்றி சொல்லுங்கண்ணாம்மா. முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் காமேஸ்வரி. 10th படிக்கிறேன். உயர்நிலைப்பள்ளி திருப்பாச்சூர், திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருளூர் காலனி சேர்ந்த மாணவி. எனக்கு வந்து அந்த புக்கு எழுதுகிற எண்ணம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அந்த புக் எழுதுகிற எண்ணம் இல்லாமல் தான் நான் இருந்தேன். எங்கள் ஜெகதீஸ்வரி மிஸ் தான் எங்களை வந்து இது பண்ணாங்க, அந்த இதுக்கே இன்வைட் பண்ணாங்க. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ நீங்கள் இப்போ எழுதுறீங்க இல்லையா, அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு பேஜ் நான் எழுதி கொண்டு போய் மிஸ்கிட்ட கொடுப்பேன், அவங்க வந்து கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் அப்படியே செஞ்சு ஒரு புக்காக மாற்றிட்டீங்க இல்லையா? ரொம்ப பாராட்டுகள். உங்கள் புக்கும் பப்ளிஷாக ரொம்ப அழகாக இருக்குது, பார்த்தேன். சிறப்பான ஒரு பதிவு. இப்போது ஓகே, அந்த எழுதக்கூடிய ஆர்வம் வந்துடுச்சு உங்களுக்கு, நெக்ஸ்ட்டு எழுதுவீங்க கண்டிப்பாக. சூப்பர். அமுதா என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். இல்லந்தேடி கல்வி வாழ்வாதாரம். சூப்பர். என் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? அம்மா வந்து 100 நாள் வேலைக்கு போகிறாங்க, அப்பா கூலி வேலைக்கு போகிறாரு. இப்போ உங்கள் புக்கை பற்றி அம்மா அப்பாட்ட பேசுனீங்களா? இல்லையா? இப்போ போய் பேசுவீங்களா? பேசுவோம் கண்டிப்பாக. அவங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா? சரி, வாழ்வாதாரம் என்ன எழுதினீங்க அதில்? சரி, அடிக்கடி குடிச்சிட்டு வந்துட்டாருன்னா, நீங்கள் அம்மாட்ட போயிட்டீங்க, எதுக்கு என் கூட இருக்கிற, நான் போகிறேன், அப்படி போகிறேன், இப்படி போகிறேன்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. இல்லைப்பா, நான் படிக்கணும், நீ கூட எங்கன்னா போயிட்டுப்பா, நான் மட்டும் வீட்டில் இருந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை, கண்டிப்பாக. இப்போது ஒரு மாணவியை வந்து ஆசிரியர்களாக சரியாக நெறிப்படுத்த முடியும் அப்படின்றது உண்மை. இப்போது உங்களுடைய பதிவு, உங்களுடைய புத்தகத்தை பார்த்து நீ அப்பா வந்து
நான் இன்றைக்கி வந்து குடிப்பழக்கத்துலேருந்து நான் வெளியில் வந்துடுவேன்னு சொன்னார்னா அது வந்து உங்கள் புத்தகத்துக்கு கிடைத்த மிகப்பெரும் வெற்றி. அதுக்காக கண்டிப்பாக நடக்கும் நம்ம நம்புகிறோம். இப்போது உங்களை போல் பல பேரை பார்த்து தன்னுடைய லைஃப்பில் திருத்திருக்காங்க, கரெக்ட் பண்ணியிருக்காங்க மேடம் சுதா. அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த வசந்தம் நூலகம்னு ஒரு அமைப்பை வச்சுருக்காங்க. பல துறைகளில் பணியாற்றியவர்கள். அவங்களுடைய அருமையான நீரும் பாறையும் என்ற ஒரு அருமையான ஒரு கவிதை நூல், எஸ்டசிஸ் இன் லைஃப், ரொம்ப சிறப்பான புத்தகங்களை வெளியிட்டவங்க. மேடம், இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னென்னா, இந்த பிள்ளை சொல்லுது, நான் வந்து படிக்கணும் எழுதணும் எனக்கு ஆசை, ஆனால் அப்பா வந்து நீ எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும் வீட்டிலே இரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா கூலி வேலைக்கு போவார், ஆனால் அந்த பணத்தை வச்சு அவர் குடிச்சிடுறாரு இல்லையா? இந்த சமயத்தில் அம்மா வந்து கோவிச்சுக்கிட்டு வெளியில் போயிடுறாங்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு போனால் என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பா முகத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்பேனா? இது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் இந்த மாணவிகிட்ட ஒரு நம்பிக்கையை வளர்க்கும் விதமாகத்தான் அந்த புத்தகத்தை எழுத வைத்திருக்காங்க. எழுதுக அமைப்பை சேர்ந்த அத்தனை பேரும் பாராட்டுகின்றோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பிள்ளைகள், நம்ம தமிழகத்தில் மற்ற மொழிகளில் கூட நிறைய பிள்ளைகளுடைய லைஃப் இப்படி இருக்குது, எங்கள் வாழ்வாதாரம் இப்படி தான் இருக்குது. அந்த பொண்ணு சொல்லிச்சு ரொம்ப வாழ்வாதாரன்ற மிகப்பெரிய வார்த்தையை சொல்லியிருக்கா. இப்போ இந்த வார்த்தைக்கான விடை உங்கள் அனுபவத்தில் என்ன? இங்கே இந்த பேக்ட்ராப் இருக்கு இல்லையா, இந்த பேக்ட்ராப்பே வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுது. அதாவது இந்த பேக்ட்ராப்பில் என்னென்னமா இருக்குது சொல்லுங்கள். இங்கே பேக்ட்ராப்னால் இந்த பின்னாடி போட்டிருக்காங்க இல்லையா, இந்த டிசைன்ஸில் என்னென்ன இருக்குது? புத்தகங்கள் இருக்குது. புத்தகங்கள் இருக்குது, ஒரு தோட்டம் இருக்கு, பெண்மணி வேற ஒரு பெண்மணி மங்கை இருக்காங்க, ஒரு பொண்ணு ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கா இல்லையா? அந்த பொண்ணு மட்டும் இருந்தால் நல்லா இருக்கா, ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கிறது நல்லா இருக்கா? ஊஞ்சல் ஆடுறது மாதிரி இருக்குது. ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கிறது நல்லா இருக்கு. கரெக்டா? சரி, இப்போ தோட்டம்னா அதில் என்னென்ன இருக்குது? பூக்கள், செடி கொடிகள், மரங்கள். பூக்கள், செடி கொடிகள் எல்லாமே இருக்குது. அப்போது ஒரு பெண் அப்படிங்கிறவ எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது மாதிரி சுதந்திரமானவளாக இருக்கணும். அது சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவளாக இருக்கணும்? விடுதலை அடைந்தவளாக இருக்க வேண்டும். அப்போ தான் அவளால் ஊஞ்சல் ஆட முடியும். சரியா? அப்போ ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்தால் சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும்? படிக்கணும் இல்லையா? படிக்கிறது, வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, சாப்பிட்றதுக்காக. அப்போ படிக்கிறதுன்றது சாப்பிட்றதுக்கு மட்டுமா? அறிவை வளர்த்துக்கொள்வதற்கு. அறிவை வளர்த்துக்கிறதுக்காக படிக்கணும். அப்போது புத்தகங்கள் நம்மளுக்கு என்ன சொல்லுது? அறிவை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுது இல்லையா? அப்போது இது மாதிரி இருக்கிற ஆட்கள், நம்ம ஜானகி எம்ஜிஆர் காலேஜினுடைய கரஸ்பாண்டன்ட் போன்றவர்கள் என்ன செய்கிறாங்க? செவித்திறன் இல்லாத குழந்தைகளுக்கே அவங்க இல்லம் வைத்து நடத்துகிறாங்க. அது மாதிரி இது மாதிரி ஏழை எளிய மக்களுக்காக இல்லம் வைத்து நடத்துபவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுடன் நமக்கு தொடர்பு இருக்கிறது. இப்போ இந்த பிள்ளைக்கு உனக்கு படிக்கணுன்னா சொல்லுமா, நான் வந்து சென்னையில் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். சரியா? உனக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள், இங்கே ஹாஸ்டலில் ஏற்பாடு பண்ணலாம். அதுக்கான எந்த ஊர் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கான இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம அதுக்கான ஏற்பாடுகள் முயற்சிகள் செய்யலாம். சரியா? இது ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. இப்போ நாங்கள் வந்து வசந்தன் லைப்ரரி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம். இந்த ட்ரஸ்ட்டு மூலமாக வந்து ஒரு பெண், அவங்க வந்து தன்னுடைய தந்தையார், அவர் தான் பிரெட் வின்னர் அந்த ஃபேமிலியில், அவர் தான் சம்பாதிக்கக்கூடியவர். அவர் இறந்துடுறாரு. அப்போ அவர் இறந்துட்ட உடனே அந்த 4 வருஷம் படிப்பே வீணாக போச்சு, நான் நிறுத்திட போகிறேன் அப்படிங்கிற கட்டாயத்தில் அவங்க இருந்தாங்க. அதை பற்றி யாரோ இருவர் பேசி கொண்டிருந்ததை நான் கேட்க நேர்ந்தேன். சரியா? அப்போ ஐயோ, இந்த பிள்ளை வந்து பெண் பிள்ளை படிக்கிறாங்க, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, இறுதி ஆண்டு, அதை முடிக்க முடியாது, டிஸ்கண்டினியூ பண்ண போகிறேன்னு பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக நான் அவங்கக்கிட்ட போய், யாருமா அந்த பொண்ணு, என்ன செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டு அந்த பெண்ணுக்காக கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி அந்த பெண்ணை படிக்க வைத்தோம்.
எங்களுடைய ட்ரஸ்ட் மூலமாக. இது போல் நிறைய, இப்போ நாங்கன்னா எங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து பெரிய அளவுக்கு பணம்லாம் கிடையாது. இது போல் நம்ம செவிக்கு ஒரு விஷயம் வந்துட்டாலே நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிடணும். இது வசந்தன் நூலக அறக்கட்டளை செய்யும் பணி. அடுத்ததாக வசந்தன் நூலகம் வந்து படிப்புக்கு வகை செய்து, இது வந்து இட் இஸ் ஓப்பன் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஓப்பன். ஐஏஎஸ், ஐபிஎஸ், நீட்டு, இது மாதிரி எல்லா படிப்புக்கான படிப்பு தேடி வர பிள்ளைகளும் அங்கே வந்து படிக்கலாம். அங்கே ஃபேன் இருக்கும், ரெஸ்ட் ரூம் இருக்கும், தண்ணி இருக்கும். பிள்ளைங்க வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து படிக்கலாம். எனக்கு என்ன குறையாக இருக்குன்னா, ஐயோ அவங்களுக்கு சாப்பாடு போட்டு படிக்க வைக்க முடியலையேன்றது தான் எனக்கு குறையாக இருக்குது. ஆனால் அதுக்கான இடம்லாம் வசதியெல்லாம் அங்கே இல்லை. ஒரு சின்ன இடம், நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க இல்லையா, அந்த அளவுக்கான இடம் தான் என்னால் வந்து லைப்ரரியை நடத்த முடியுது. இது ஒரு விஷயம் பண்ணுறோம். அடுத்ததாக செடி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நகரத்தில் இருக்கிறவங்க கிட்ட செடி வைக்கிறதுக்கு இடம் கிடையாது, மண்ணே கிடையாது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், கொட்டாங்குச்சியில் வைங்க. நீங்கள் மாம்பழம் சாப்பிட்றீங்க இல்லையா, மாம்பழம் சாப்பிட்டதை ஒரு கைப்பிடி மண்ணில் ஒரு கொட்டாங்குச்சிலையோ ஒரு பாலித்தீன் கவர்லையோ போட்டு வளர்த்து எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை கொண்டு போய் நாங்கள் பெரிய பெரிய பள்ளி வளாகங்கள் அங்கே கொடுக்குறோம். அங்கே கொடுத்து குழந்தைகள் கை கழுவ வருவாங்க இல்லையா, அந்த இடத்துல அதுக்கு பக்கத்தில் வைக்கிறோம். அது மாதிரி ஒரு 100, 200 அந்த மாதிரி சாப்லிங்ஸ் நாங்கள் போய் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து செய்வோம். நாங்கள் ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்துகிறோம், வசந்தன் லைப்ரரி ஆன்லைன் ஸ்கூல். அந்த ஆன்லைன் ஸ்கூலில் ஒரு 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இந்த 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியா, கலிஃபோர்னியா, சிங்கப்பூர், கத்தார், இது மாதிரி உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஆன்லைன் மூலமாக சொல்லி கொடுக்குறாங்க. டென்மார்க்லேருந்து ஒரு சார் வந்து தியேட்ரிக்ஸ் சொல்லி தருவார். அப்போது கலை, இலக்கியம், அக்கௌண்டன்சி, இந்த மாதிரி எல்லா விதமான படிப்பும் சொல்லித்தரும். அதனால் எந்த ஒரு படிப்பு சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக எதுவானாலும் நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு வழங்கியிருக்காங்க. மேடம் கூட பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் முதல்ல அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் பணிமாற்றம் பெற்று பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஒர்க் பண்ண ஒரு ஆஃபீஸர்னு அவார்ட் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தான் நிறைய நிறுவனங்களில் அவங்க தொடர்ந்து படிப்பு பார்த்திங்கன்னா அப்படியே எம்ஏ இங்கிலீஷ், அப்புறம் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் டிப்ளமா இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், அப்புறம் ஜேஏஐபி, சிஏஐபி அப்படின்னு இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா பிஹெச்டி, டாக்டரேட் முடிச்சிட்டேன். ஆமாம், அது கவர்னன்ஸில் பண்ணியிருக்காங்க. இந்த பணிகள் அதாவது பார்த்துருக்க அத்தனை பேருக்கும் என்னென்னா, தாங்களும் ஏதாவது எழுதணும், தானும் புத்தகம் கொண்டு வரணும், மாணவர்கள் எழுதணும். இப்போ 8வது படிக்கிற ஸ்ரீநிதியிலேருந்து ஆரம்பித்து கல்லூரி பிஹெச்டி பண்ணுற மாணவிகள், கல்லூரியை கடந்து இப்போ வந்து பணியில் இருக்கிற மாணவிகள், அத்தனை பேரும் மாணவிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை, மங்கையர் சோலையினால நம்ம மாணவிகளோட கலந்துரையாடுறோம். இதில் பல மாணவர்களும் எழுதியிருக்காங்க. அப்போது இப்படி எல்லாரும் எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக தான் லாவண்யா மேடம் வந்து ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்காங்க. பாராட்டுக்கள் உங்களுடைய அத்தனை பேருடைய முயற்சிக்கும். இதில் நான் எப்படி என்னால் முடியுமா, நான் சரி ஓகே நான் வந்து வெறுமை உட்காந்துக்கிறேன் அப்படின்னுச்சா கவிஞர் வந்து நெத்தில் அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உழைக்க வேண்டிய உன் விரல் இடுக்கில் ஒட்டடை படிய விடலாமா, எப்படிப்பட்ட ஒரு நெத்தி அடி பாருங்க. நீ அப்படி வெறுமையும் கையை வச்சுருந்தா அங்கே ஒரு சிலந்தி வந்து கூடு கட்டிருக்கோம், அதுக்கு வேணால் ஜாலியாக இருக்கும், ஒரு வீடு கிடச்சிருது அப்படின்ட்டு. ஆனால் உழைக்க வேண்டிய உன் விரல் இடுக்கில் ஒட்டடை படிய விடலாமா, கூடாது இல்லையா? அப்போ எழுதுங்க, அப்படி எழுதுங்க அப்படின்னு எனக்கான நாள் வரும், நமக்கான நாள் வரும். இது ஒரு நூலினுடைய தலைப்பு. அந்த நூலை பார்த்தேன், முதல்ல ஒரு 10 பக்கம் படிக்க முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கான நாள் நல்ல நாள் வரும் அப்படின்றத சுகன்யா அவர்கிட்ட கல்லூரி மாணவி, அவங்க வந்து ஐ திங்க் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்காங்க. சுகன்யா, இப்போது உங்களுக்கான நாள் நல்ல நாள் வந்துடுச்சா? வணக்கம், என்னுடைய பேர் வந்து ஆர்என் சுகன்யா. நான் எழுதுகிற புத்தகத்தோட நேம் வந்து நமக்கான நாள் வரும். இது ஏன் இந்த புத்தகத்தோட பேர் எழுதுனேன்னா, நான் வந்து 12th படிக்கிற வரைக்குமே நான் ஒரு குழந்தை போல தான் இருந்தேன், எதுவும் தெரியாமல் சந்தோஷமாக தான் இருந்தேன். நான் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 17 வயசு இருந்தது. அப்போ என்னுடைய அம்மா வந்து கோலம் போட்டுருந்தாங்க. அப்போது ஆக்சிடெண்ட்லேயே இறந்துட்டாங்க.
அப்போது நான் வீட்டுக்கு மூத்த மகள். அப்போ என்னோடய பொறுப்புகள் எல்லாம் வந்து மூத்த மகள் என்றதுனாலே வந்து எனக்கு பொறுப்பு வந்துடுச்சு. அப்போ வந்து அந்த பொறுப்பும் அப்போ தான் வருது. அப்போ தான் எனக்கு வந்து எழுதுக திட்டத்தோடைய இதுவும் வந்தது. அப்போ எனக்கு வந்து அந்த பொறுப்பு வந்ததுனால என்னுடைய வீட்டு ஒர்க்கும் நான் பார்க்கணும், எனக்கு காலேஜ் ஒர்க்கும் பார்க்கணும். அப்போது என்னுடைய புக் எழுதுறதுக்கு வந்து எனக்கு நேரம் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். நான் இது வந்து எழுதினேன், புக்கு எழுதிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு வந்து இது எழுதணுமா, நம்மளால் முடியுமா, இதை அப்படியே விட்டுடலாம் அப்படி தோணுச்சு. அப்போ தான் வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து ஒன்று சொன்னார். இஃப் யூ வாண்ட் லைக் எ சன், ஃபஸ்ட் யூ பர்ன் லைக் த சன். நீ வந்து ஒரு சூரியனை போல் ஜொலிக்கணும்னா முதல்ல வந்து நீ கொஞ்சம் அதுக்கான வலிகளையும் காயங்களையும் தாங்கணும். இது போல் தான் நான் எழுதிட்டே இருக்கும் போது எனக்கு பல்வேறு வலிகளும் காயங்களும் வந்தது. என்னோடய சூழ்நிலைகள் வந்து சரியில்லாமல் இருந்தாலும் நம்மளால் முடியும், நம்மளால் கண்டிப்பாக நம்ம எழுதி முடிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து நானே ஏற்படுத்திக்கினேன். இப்போ இந்த சொசைட்டியில் வந்து எல்லோரும் வந்து எதனா ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டாலே அவங்க சூசைட் அந்த ஒரு கட்டத்துக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில சமயம் வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு இது வரும், ஒரு எண்ணம் வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் நம்ம நினைச்சா எது வந்தாலும் பண்ண முடியும். நம்மளாம் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இப்போ என்னையே வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவ எங்கே படிக்க போகிறா, இவ வந்து படிக்கத்தை நிறுத்திட்டு அவங்களுடைய தம்பி தங்கச்சி தான் பார்த்துக்க போகிறான்னு என்னுடைய காது படவே பேசினாங்க. அப்படி அவங்களுக்கு முன்னாடி நான் என்னோடய தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கின்னு நம்மளால் கண்டிப்பாக முடியும், நமக்கான நாள் என்னைக்காவது வந்துடாதா அப்படின்னு நினச்சி தான் இந்த புக்கு எழுதினேன். இந்த காலகட்டத்தில் எல்லாருமே நினைக்கிறது வந்து நமக்கான நாள் வந்துடாதா அப்படி தான் ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய புக்கை படிக்கும்போது அவங்களோட தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் வரும். அதனால தான் என் புக்கோட நேம் வந்து நமக்கான நாள் வரும் என்ன வச்சுருக்கேன். சூப்பர் சூப்பர். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க பாருங்கள், அதான் முக்கியம். அந்த காலேஜினுடைய கடைசி நாளில் இருக்கிற அந்த அருமையான ஒரு பாடலில் சில வரிகள் மனசை தொடும். என்னென்னா, எப்படி நாம் காலேஜ் லைஃப்பில் இருந்தோம், இப்போ உங்கள் ஸ்கூல் லைஃப்பை சொன்னாங்க, எனக்கு வந்து ஜாலியாக இருந்த மாதிரி இருந்தோன்னே, அப்போது வரவில்லாமல் செலவு செய்து மகிழ்ந்திருந்தோமே, வாழ்க்கை துன்பம் இருக்கு இல்லையா, தெரியாதப்ப வரவில்லாமல் செலவு செய்து மகிழ்ந்திருந்தோமே, வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே. அப்படித்தான் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய லைஃபோ இல்லை கல்லூரி லைஃபோ இருக்குமா? நான் ஜாலியாக தான் இருக்கணும், ஆனால் அதையும் கடந்து இந்த சமுதாயத்துக்காக நான் ஒரு நல்லதை செய்ய முடியும்னு ஒரு சாதித்து காண்பித்த இந்த அப்போ ஒரு 100 2021 இப்போ 150 இளம் படைப்பாளர்கள், அந்த 250 பேருக்கும் அத்தனை பேர் ஒரு சல்யூட் பண்ணி பாராட்டுகின்றோம் அத்தனை பேருக்கும். ஓகே, எம்ஜிஆர் அவர்களுடைய துணைவியார் முன்னாள் முதல்வர் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவங்களுடைய தம்பி மகள் டாக்டர் லதா ராஜேந்திரன் மேடம், எம்ஜிஆர் மடியில் அமர்ந்த ஒரு அருமையான படங்கள். அப்புறம் நீங்கள் வளர்ந்த பிறகு உங்கள் திருமணம் அவர் நடத்தி வச்சுருக்காரு. அதே போல் நீங்கள் வந்து அவர் ஒரு சில நிகழ்ச்சிக்கு வரும்போது அவருடைய நெற்றியில் பொட்டு வைத்த அந்த படத்தை கூட இப்போ நம்ம காட்சி பதிவில் பார்க்குறோம். அந்த தருணங்கள், நிறைய தருணங்கள் எம்ஜிஆரோடு அவர்களுடைய ஆசைகளை பெற்று மகிழ்ந்த தருணங்கள். அப்படி அந்த வாழ்க்கையினுடைய துன்பமும் இன்பமும் அத்தனையும் தெரிந்தவர் தான் அவர். எத்தனை ஏழை தாய்மார்களுடைய கண்ணீரை துடைத்தவர், எத்தனையோ பேருக்கான வாழ்க்கையினுடைய ஆதாரங்களை உருவாக்கியவர் இல்லையா? அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் 1993ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் வாய் பேச முடியாதவங்க, காது கேளாதவங்க, மாற்றுத்திறனாளிகள், அவர்களுக்கான நாளாக பாரதம் மட்டுமில்லை, இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதுமே அதை கொண்டாடுறாங்க. அவருடைய நினைவுகள் மேடம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்பவுமே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், படித்தவங்களுக்கெல்லாம் அவர் வந்து படித்தவர்னா அவ்வளோ பெருமையாக அவர் நினைப்பார். அவங்களுக்கு யாராவது வந்தால் ரொம்ப படித்தவங்க அப்படின்னா அப்படியே எழுந்து நிற்பார், அந்த மாதிரி ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. நான் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது என்னோடய அக்கா வந்து ஒரு ஆசிரியர் வந்து டீச்சர் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நான் ரொம்ப சின்னதாக இருந்தேன், அதனால் என்னை தூக்கி அந்த டீச்சர் தான் இந்த டேபிள் மேலே என்னை உட்கார வச்சுட்டு அவங்க வந்து என்னமோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் டேபிள் மேலே உட்காந்துருந்தேன். திடீர்னு திரு எம்ஜிஆர் வந்துட்டார். வந்த உடனே என்னை மேலே உட்காந்துருக்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. டீச்சர் வந்து கீழே சேரில் உட்காந்துருக்காங்க, நான் வந்து மேலே அவங்களுக்கும் மேலே உயரமாக அந்த இதில் இருக்கேன்னு சொல்லி அப்படியே என்னை தூக்கி அப்படியே கீழே போட்டுட்டார். ஸோ அப்புறமா நான் அழுதுட்டு, அதுக்கப்புறமா அவர் வந்து இந்த மாதிரி
ஆசிரியருக்கு மேலே போய் நம்ம உட்காரக்கூடாது, அவங்கெல்லாம் படித்தவங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார். பெரியவங்க யார் வந்தாலும் நாங்கள் வந்து வாங்க வணக்கம் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் போகணும், பார்க்காத மாதிரி போயிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அவர் சம்டைம்ஸ் எங்களை கூப்பிட்டு திருக்குறள்லாம் சொல்லுவார் அப்படின்லாம் சொல்லி. அப்புறம் அதே மாதிரி நம்மளோட வேலையை நம்மளே தான் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவார். அப்புறம் மெத்தையில் அந்த மாதிரிலாம் படுத்து தூங்குற பழக்கம் இல்லை. நாங்களாம் வீட்டில் வந்து எப்படி இருப்போம்னா, ஜஸ்ட்டு ஒரு ஜமக்காலம் விரித்து எல்லோரும் லைனாக படுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப கம்ஃபர்ட்லாம் இருந்தால் அப்புறமா பெரியவங்களாகும்போது ஏதாவது கஷ்டம் வந்தால் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிம்பிள் லைஃப் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அங்கே தோட்டத்துலேருந்து எங்களோட ஸ்கூல் வந்து 1000 லைட்ஸ் பக்கத்தில் இருந்தது. ஸோ காரில் டெய்லி எல்லோரும் போவோம். பட் இருந்தாலும் பஸ்லலாம் போய் பழகணும் அப்படின்னு சொல்லி என்னோட தமிழ் டீச்சர் வந்து கிண்டியில் இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து இவ பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்லி நீலாம் வந்து ஒருத்தராக இனிமேல் அந்த மாதிரி பஸ்லலாம் போய் பழகணும் அப்படின்னு சொல்லி கிண்டியில் கொண்டு வந்து அந்த டீச்சரோட என்னை இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நான் அவங்களோட பஸ்ஸில் ஸ்கூலுக்கு வருவேன். சிலம்பம், டான்ஸ், பாட்டு எல்லாமே வந்து நாங்களாம் கற்றுக்கிட்டோம். அந்த மாதிரி எல்லாமே கற்றுக்கணும், தைரியமாக இருக்கணும், கேர்ள்ஸுங்கிறதுனால பயம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தற்காப்பு கலையெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நான் வந்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணேன் இல்லையா, அப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மோப்பேட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நான் மோப்பேடில் போகும்போது அப்பா அம்மாலாம் வந்து பாருங்கள் இவன் மோப்பேட்லாம் ஓட்டிகிட்டு ரோட்லலாம் போகும்போது பயமாக இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சேச்சா எம்ஜிஆர் கிட்ட சொன்னபோது அவர் சொன்னார், அப்படியா மோப்பேடில் போறியா அப்படின்லாம் சொல்லிட்டு போகணும், அப்போ தான் ரொம்ப பெருமையாக இருக்கும், எல்லாமே நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி பைக்கு, கார் எல்லாமே ஓட்டுறதுக்கு கற்றுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் அதுக்கெல்லாம் தைரியம் வந்து எம்ஜிஆர் கிட்டேருந்து தான் வந்தது. அது மாத்திரம் இல்லாமல் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, ப்ளஸ் நம்மளுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம எல்லோரும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணது, அதுக்கு எல்லாத்துக்கும் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இவங்களுடைய பயணம் பற்றி சொன்னாங்க. அந்த காலத்தில் முதல்ல மொபேட்டில் போனோன்னையா, அவருடைய இது என்னென்னா, ஒரு யங்ஸ்டர் இவங்க நல்ல வாழ்க்கையில் வளரணும். இதே செய்தி தான் உங்களுக்கும். இந்த இளைய பாரதம், ஓகே, அந்த இளைஞர் வந்து இவங்க இளையவர் வளரணும், நல்லா வளரணும் வாழ்க்கையில். அப்போது அந்த இளையவர் வளர்ந்தால் தான் எதிர்காலம் செழிப்பாகும் அப்படின்றதுக்கான ஒரு கருத்தோட்டமாகத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது இளைய பாரதம் எழுக எழில்மிகு தேசம் மலர்க, இளைய பாரதம் எழுக எழில்மிகு தேசம் மலர்க, புதிய பாரதம் வளர்க, புகழ்மிகு பயணம் தொடர்க அப்படின்னு. புகழ்மிகு பயணம் தான் அவங்களுடைய பயணம், அதான் நம்ம பாராட்டுறோம். அப்படி புகழ்மிகு பயணத்தை நோக்கி நம்ம செல்கின்ற போது நமக்கான பல கதைகள் நம்ம மனசுக்குள்ளே வரும். அந்த கதைகள்லாம் வந்து நம்மளை வளர்க்குற கதைகள். அதாவது ஏதோ கதை விடுறது இல்லை, கதை விடுறது வேறு, கதைகள் எழுதுவது வேறு. அப்படி அறிவியல் கதைகள்னு ஒரு அருமையான புத்தகம் 2021 ஜூலை 31 ஜனப்ரியா அவர்கள் வெளியிட்டார்கள் இல்லையா. அந்த புத்தகத்தையும் பற்றி இப்போ எப்படி இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் வந்து 2 வருஷம் ஆயிடுத்து. ஒரு எழுத்தாளராக 2 வருஷமாக நீங்கள் வந்து இந்த இயக்கத்தின் மூலமாக வளர்ந்துருக்கீங்க. பாராட்டுக்கள் பாராட்டுக்கள். இப்போது உங்களுடைய தாட் வேவ்ஸ் எப்படி இருக்குது? ஏன்னா இந்த பிள்ளைகளோட நீங்களும் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை ரசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய பார்வை. வணக்கம், என்னுடைய பேர் ஜனப்ரியா. நான் எழுதினோட புக்கோட பேர் வந்து அறிவியல் கதைகள். விஜயராணி மேம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ குழந்தைங்க வந்து இதை செய்யாத இதை செய் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதை நம்ம ஒரு கதை மூலயமா நம்ம எடுத்து சொல்லும்போது அவங்க ஈஸியாக அதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு எண்ணம் தான். இப்போ ஒரு சயின்ஸ் அப்படின்ற போது குழந்தைங்கிட்ட ஒரு ட்ரையான சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சயின்ஸை நம்ம கதையில் எடுத்து சொல்லும்போது அவங்க வந்து அதை ஈஸியாக புரிஞ்சிப்பாங்க. அது மேலே அதை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஆசை வரும். அப்போ இன்ட்ரெஸ்ட் அது வரும். அப்போ அதை வந்து அவங்க வந்து நல்லாவே படிப்பாங்க. அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் அறிவியல் கதைகள் அப்படின்ற புத்தகத்தை எழுதினேன். ஒரு கதையுமே எப்படி இருக்கும்னா, கதை அதுக்கான ஒரு நார்மலான ஜென்ரல் கருத்து ஒன்று இருக்கும், அதில் இருக்கிற ஒரு சயின்ஸ் நியூஸ் இருக்கும்,
ப்ளஸ் அந்த குழந்தைங்க அதை படித்து முடிச்சுட்டு ஒரு ஆக்டிவிட்டி செய்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த வடிவம் நான் எழுதின புத்தகத்தது. இப்போ பார்த்தோம்னா அப்போ இருந்த எழுதுக ஸ்டேஜ், இப்போ பார்த்தோம்னா நிறைய எழுத்தாளர்கள் வந்து மூல முடுக்கில் இருக்க எழுத்தாளர்கள் எல்லாரையும் பிடிச்சி எழுத வச்சிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. மூல முடுக்கில் இருக்கவங்களாம் முடுக்கி விட்டாங்க, எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. மகிழ்ச்சி. ரொம்ப அந்த அருமையாக அந்த ஸ்டேஜஸ் பற்றி சொன்னீங்க. அப்போ எனக்கு ஞாபகம் வருது, ஒரு விஷயத்தை போய் பார்த்துட்டு அதை வச்சு நாம் எழுதணும் அப்படின்ற ஒரு உயிர் துடிப்பை இப்போ நான் உங்கள் பதிவுகள்லேருந்து பார்த்தேன். குறிப்பாக எழுதுக இயக்கத்துடைய பதிவுகள்லேருந்து பார்க்கின்ற போது மாணவர்களை எல்லைக்கு கொண்டு போயிட்டு, அதாவது இராணுவ முகாம்களுக்கு கொண்டு போயிட்டு இராணுவ வீரர்களோடு பேச வச்சு, இப்போ வாகா பார்டர், உசைனி வேலா, அப்புறம் வந்து பல இராணுவ தளங்கள் அங்கே கொண்டு போயிட்டு ஒரு 13 பேரை கொண்டு போயிட்டு வந்த அப்புறம் கருத்து பகிர்வாக எல்லாரும் உட்காந்து பேசி ஒரு 19 மாணவர்கள் எல்லைக்கு ஒரு பயணம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அருமையான புத்தகம். அந்த எல்லைக்கு போயிட்டு வந்து, இந்திய எல்லைக்கு போயிட்டு வந்து அத்தனை இராணுவ வீரர்கள் அங்கே இருக்கவங்ககிட்ட பாராட்டி அவங்களோட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி அதை பற்றி புக் எழுதினது நம்ம கடவுள் எழுப்பி அந்த மாணவர்களை பாராட்டுறோம். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைக்கும் தோணும் தானும் வந்து இதே மாதிரி போகணும் அப்படின்னு. அதை திரு கிள்ளிவளவன் அவர் தான் ஒருங்கிணைத்ததா மேடம் சொன்னாங்க. அதே போல் நம்ம போர்கள், அதாவது பெரிய போர்கள், இந்தியாவுக்கும் சீனா, இந்தியா சீனா, இந்தியா பாகிஸ்தான், இப்படிப்பட்ட போர்கள் வந்து இந்த பெரும் போர்கள் சொல்கிறோம் இல்லைங்களா. 1947 ஆரம்பிச்சோட இமீடியட்டாக ஒவ்வொரு 48, அப்புறம் எல்லாம் மறக்க முடியாத சீனா போர், அப்புறம் பாகிஸ்தானோட பங்களாதேஷ் பிரிவினை, இதெல்லாம் இந்த போர்களை பற்றி அகல்விழின்ற ஒரு மாணவி எழுதியிருக்காங்க, காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க. உயிர் பெறும் காகிதங்கள் அப்படின்னு ஒரு அருமையான நூல். நம்மால் முடியும் அப்படின்னு நிரூபித்து அந்த புத்தகத்துக்கு வந்து பல இடங்களில் பாராட்டும் பரிசும் கிடைச்ச அகல்விடியை நம்ம வாழ்த்துக்கிறோம் அத்தனை பேரும். ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் அவங்க இன்றைக்கி பள்ளியில் தேர்வு இருக்கிறதுனால அவங்க வரல அப்படின்ட்டு பதிவாயிருக்கு. இப்போது மேடம், இந்த பிள்ளைகள் எழுதின பதிவுகளை பார்க்கின்ற போது நீங்கள் ஆச்சரியப்பட்டு போகிறீங்க. நீங்கள் ஒரு எழுத்தாளர்ன்ற முறையில் இவங்க பதிவு குறிப்பாக இப்போ ஜனப்பிரியா பேசினாங்க, வாழ்க்கையினுடைய ஓட்டமாகத்தான் நான் இந்த கதைகளை பின்னுகிறேன். இன்றைக்கி மின்னூல் வந்திருக்கு. முன்னெல்லாம் நம்ம வந்து மின்னலே அப்படின்னா எல்லாம் சிரிப்பாங்க, இப்போ மின்னூலே அப்படின்னா மேலும் மகிழ்கிறார்கள். காரணம் என்னென்னா நிறைய மின்னூல்களை எங்களால் படிக்க முடியுது இணையத்தில் அப்படின்னுச்சு. அப்போ இந்த இணையற்ற பணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மனமுவந்து பாராட்டுகிறேன். இதை வந்து உங்கள் 17 பேர், நீங்கள் பின்னாடி இருக்கிற 150 பேர், உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த முதல் கட்டம், 2ஆம் கட்டம், அந்த வழிகாட்டி ஆசிரியர்கள், அந்த இயக்கம், எல்லாருக்கும் ஒரு பாராட்டுக்கள். இப்போ அறிவியல் கதைகள் பற்றி சொன்னாங்க, இன்னொருத்தர் வந்து சித்திரக்கதைகள் பற்றி சொன்னாங்க, இன்னொருத்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கையின் பாடங்கள் பற்றி சொன்னாங்க. படைப்பாளி அப்படிங்கும்போது இப்போது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து எக்ஸ்டசீஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் ஒன்று எழுதியிருக்கேன், ஆங்கில நாவல், 393 பக்கம். அதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 400 பேரை இன்டர்வியூ பண்ணி அதுக்கு பிறகு அதிலிருந்து கிடைத்த தகவல்களை எல்லாம் திரட்டி அதுக்கான ஃபைல்ஸு ஒரு ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் அதெல்லாம் பார்த்து சேகரித்து, அவருடைய வாழ்நாள் காலம் வந்து ஒரு 60 வயது 65 வயதுனா அந்த 65 வயது கால ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய ஃபேமிலி, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் போய் பார்த்து அதுக்கப்புறம் தொகுத்து, அப்போது ஒரு படைப்பை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் முதல்ல தகவலை சேகரிக்கிறீங்க, அப்புறம் அதை கம்பைல் பண்ணுறீங்க, அப்புறம் கம்போஸ் பண்ணுறீங்க, அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறீங்க. தென் கம்ஸ் யுவர் ஸ்டைல். அந்த ஸ்டைலில் தான் வேறுபடுது. இணையத்தை ரொம்ப நீங்கள் வந்து நம்ப வேண்டாம். அதே மாதிரி தகவல் தேடும்போதும் இணையத்தில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேண்டுமானாலும் எடிட் செய்யும் வசதி உண்டு. இப்போ நீங்களும் எடிட் செய்யலாம், காஞ்சிபுரத்துலேருந்து இவங்களும் எடிட் செய்யலாம், அல்லது வேறு ஒரு இடத்துல இருந்து நீங்களும் எடிட் செய்யலாம். இது மாதிரியான எடிட்டிங் வந்து நிறைய இடத்துல இருக்குது. அப்போது எது உண்மை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வரலாற்று ஆவணங்களைத்தான் நீங்கள் போய் தேட வேண்டும். மாணவர்கள், எழுத்தாளர்கள் இவங்களை வந்து பாராட்டுகின்ற அதே நேரத்தில் இன்னும் ஃபைன் டியூனிங், மேலும் எப்படி மெருகுபடுத்தணும், மெருகேற்றணும் அப்படின்ற விதமாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுச்சு. ஒரு மாணவி என்னுடைய அருமையான புத்தகம் மாணவர்களின் கனவுலகம் ஆக்குமா கல்வி அப்படின்ட்டு டெல்லி ராணி எழுதியிருக்காங்க. உங்களுடைய கனவுலகமாக்குமா கல்வி, அதுக்கான தேடல் என்ன? வணக்கம், என் பெயர் பூ டெல்லி ராணி. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்திருக்கேன், காஞ்சிபுரம்.
என்ன அப்படின்னா இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, நம்ம மார்க் எடுத்துட்டா போதும், நம்மளுக்கு ஜாப் கிடச்சிடும், நம்ம நல்ல வேலையில் போய் உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்களே தவிர நம்ம அந்த படிக்கிறதுலேருந்து நாலேஜ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு திருக்குறள் எதுக்கு படிக்கிறாங்கன்னா ஒரு 2 மார்க் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறாங்க. ஆனால் அதை நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மிஷினை ரிப்பேர் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களோட எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு காகிதமாக மட்டுமே இருக்கே தவிர வாழ்க்கையில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் இல்லாமையே போயிடுது அப்படிங்கிறதே என்னோட தாட்டாக இருந்தது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட ட்ரீமாக இருக்கணும் எஜுகேஷன். பட் எஜுகேஷன்னாலே இப்போ என்ன நினைக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகணுமா, அதை வேறு படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறது பிடிச்ச மாதிரி இருக்கணும். நம்ம படிக்கிறோமா, என்ஜாய் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற தாட்டை வளர்த்துக்கணுன்றதுக்கான என்னோட புக். அவ்வளோதான். காவ்யா, உங்களுடைய லுக் அவுட் என்ன? உங்களுடைய புக்கு, உங்களுடைய லுக் அவுட் என்ன நீங்கள் கொண்டு வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் வந்து ராகாவ்யா. நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், காஞ்சிபுரம் மாவட்டம். நான் எழுதிய புக்கோடைய நேம் வந்து நான்முகனின் படைப்புகள். எனக்கு வந்து பெருசாக புக்கு எழுதணும் அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் என்னோடய டீச்சர் அன்புச்செல்வி மிஸ் என்னை வந்து இது பண்ணி எழுதுகிறத ஃபஸ்ட் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நெக்ஸ்ட்டு நானும் சரின்னு கலந்துக்கிட்டேன். அப்புறம் எப்படா எழுதி முடிக்கிறது அப்படிலாம் எனக்குள்ள ஒரு டவுட்ஸ்லாம் இருக்கும்போது அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணி தேன்மொழி மேம் எப்போ கால் பண்ணாலும் அந்த கரெக்டாக இது சொல்லி கரெக்டாக நான் ஒரு புக்கு ஃபுல்லாக முடிச்சேன்னா அதுக்கு தேன்மொழி மேமும் காரணம். அவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிப்பேன். எதுக்கு நான் என்ன நோக்கத்துக்கு எழுதுனேன்னா என்னோடய புக்கு படிக்கிற அந்த கருத்தை அவங்களும் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவும் நான் புக் எழுதினேன். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். ஒரு மிகச்சிறந்த பதிவுகள். ஒவ்வொரு மாணவியும் தான் எழுதிய புத்தகத்தை பற்றி ரொம்ப அழகாக பேசினாங்க. எழுதுக இயக்கம் எங்களுக்கான ஒரு வாய்ப்பை வழங்கியது. வழிகாட்டிகள் உதவினார்கள். நாங்கள் எழுதினோம். அந்த புத்தகத்தினுடைய பக்கங்கள் அத்தனையும் புரட்டுகின்ற போது இந்த உலகமே எங்கள் பக்கம் அப்படி தான் தோன்றுகிறது. தொடர்ந்து பேசுகிறாங்க. வழிகாட்டிகளும் சரி அல்ல பதிப்பாளரும் சரி, தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெற்ற ஒரு சாதனையாளர் இவரும் சரி, நம்முடைய சிறப்பு விருந்தினரும் சரி, ஒவ்வொரு நிமிடமும் பேசுகின்ற அத்தனை சொற்களும் நமக்கு ஆனந்தத்தை, பேரானந்தத்தை அளிக்கிறது. ஆனால் இருந்தாலும் நேரம் போதவில்லை. நாம் மங்கையர் சோலை நிகழ்ச்சி இதனுடைய அடுத்த பகுதியில் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.